சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் 2025 பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியில் மாறுறாரு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் பாவத்தில் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட 2ஆம் பாவத்தில் இருக்கார். அவரே 7ஆம் அதிபதியாகவும் அவர் தான் இருக்கார் இல்லைங்களா. அவரும் வக்ரகதியை இருந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறார். இப்போ ஒரு வக்ரத்தில் போயிட்டு இருக்காரு. அவர் வக்ரத்தில் போகக்கூடியதை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் பகவான் தன்னுடைய வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதாவது 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே வக்ரத்தை நிவர்த்தி செய்வது இது என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது நன்மை. அதாவது ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர் அவங்களுக்கும் ஏதாவது அதில் வரக்கூடிய லாபத்தில் பிரிக்கக்கூடியதில் ஏதாவது மனக்கசப்புகள் இருக்கு, இல்லைன்னா வேறு ஏதோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா, இந்த செவ்வாய் 2ஆம் பாவத்தில் வக்ரம் அடைஞ்சு அதை நிவர்த்தி செஞ்ச உடனே என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பரஸ்பரம் நல்ல புரிதல் ஏற்படும். இந்த வரக்கூடிய லாபத்தை எப்படி பிரிச்சுக்கணும், இதை நீங்கள் எப்படி எடுத்துங்க, நான் இதை செய்கிறேன், இல்லைன்னா கூடுதலாக இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, இதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிந்து உணர்வான ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னொரு 1.5 மாதம் தான் இருக்க போறாரு. அவரும் அதுக்கப்புறம் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். ஆனால் இப்போ வக்ரத்தில் போறார் இல்லைங்களா. இந்த வக்ரத்தில் போகக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரத்தில் இருந்த காலம் அந்த சமயத்தில் ஓரளவுக்கு நல்ல பலனை அதிகமாக கொடுத்துருப்பாரு. இப்போ அதே குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார். சரியா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த மாசத்துல 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பகவான் தன்னுடைய வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க. இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அது 11ஆம் அதிபதி அவர் ஜென்மஸ்தானத்தில் போறதுனால உங்களுடைய பொருள்கள் அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் முடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உங்களுடைய பணமா இருக்கும் அல்லது உங்களுடைய சேமிப்பா இருக்கும், அல்ல அதுலேருந்து ஏதோ உங்களுக்கு ஒரு லாபம் வராமல் அல்லது நீங்க அதை எடுத்து சௌகரியமா அதை செலவு செய்ய முடியாத சூழ்நிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் முடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஏடிஎம் கார்டை பயன்படுத்துறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு யூபிஐ ஐடியில் ஏதோ ஒரு பணம் அனுப்புறீங்க, அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இது கரெக்டான நபருக்கு தான் அனுப்புகிறோமா, இல்லை அவங்க நம்பர் தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை சரி பார்த்துட்டு அந்த பணத்தை நீங்கள் அனுப்புங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பணம் முடங்குவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களுடைய பெரிய சேமிப்பு விஷயங்களை கூட இது முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட 9ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களோட 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களோட பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்க வழியில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயார் வழியிலேயோ தந்தையார் வழியிலேயோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாத்தியங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தருதுங்க. அப்புறம் 9ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 13ஆம் தேதி அவரும் பயிற்சியாகி உங்களோட 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்துல உங்களோட 10ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வர்றது உங்களுக்கு அற்புதம், அதி அற்புதம். இது எந்த மாதிரியான நல்ல பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மாத சம்பளம் வாங்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு சம்பள உயர்வை இது நிச்சயமாக கூட்டி வைக்கும். ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு சம்பள உயர்வே இல்லை, இல்லாட்டி நான் வேலை செய்கிற இடத்துல எனக்குன்னு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கானே எனக்கு தெரியல, அதனால நம்ம ஏன்னா ஒரு மனிதன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாசத்துல குறிப்பாக அவனுடைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது தான் அவன் அந்த வேலையில திருப்தியாக உணர முடியும். இன்னைக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், 4 வருஷம் 5 வருஷத்துக்கும் அதே சம்பளமே அவர் வாங்கி கொண்டு இருந்தார் அப்படின்னா அவருக்கான வளர்ச்சியை அவர் அடையவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடந்த சில நாட்களாக சில வருடங்களாக ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தார் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வுங்கிறது ரொம்ப சுணக்கமாக தான் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்போ அந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களோட சம்பள உயர்வுக்கான விஷயத்தை அவர் இன்டியூஸ் பண்ண போறார். அதனால உங்களுக்கு தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய தேவை, அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தேவையை நிர்வாகம் உணரும்படியான சூழ்நிலையை சூரிய பகவான் உருவாக்குவார். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயமோ வேலை செய்யக்கூடிய இடத்துல நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூரியன் தான். இப்போ அவர் ஒரு நல்ல இடத்துல உட்கார்றதுனால வேலை செய்யறவங்களுக்கும் அவங்களுடைய நிர்வாகத்தினருக்கும் ஒரு சுமூகமான பரஸ்பரம் நல்ல அன்பு, அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நிலை, அதாவது 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் தான் இந்த மாசம் முழுவதுமே உட்கார்ந்துருக்காரு. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருது. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் உங்களோட ராசிநாதனோட சேர்றாரு. சரியா சொல்ல போனா இந்த மாதம் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புத பகவான் உங்களோட 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா உங்களோட பேச்சாற்றலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். அதனால ஒரு சுமூகமான முறையில் உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீங்க. பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சிகள் அமையும். அதே மாதிரி தங்கு தடையின்றி உங்களுக்கு சேர வேண்டிய பணங்களும் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்குதுங்க. இந்த மாசத்துல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பௌர்ணமி தினம், தைப்பூச தினம், இந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப 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 அவசியங்க. இந்த மாசம் 11ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான தைப்பூசம் வருகிறது. அதே போல பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி பார்த்தோம்னா தை கிருத்திகை வருகிறது. இது இரண்டுமே முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்தமான நல்ல நாள். இது மாதிரி வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையும். சிவாய நமக. வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா, திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடக்குது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்குது. சற்றேறக்குறைய 1 வருஷம் கேப்பு. இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார், வாக்கிய முறைப்படி சனி போகலை, அடுத்த வருஷம் தான் போகிறார். இப்போ என்னங்க இது, ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ன்ட்டு வரும். ஆனால் அந்த ஜாதகத்திலே ஒரு குளறுபடியாக இருக்க, எதை நாங்கள் நம்புறது, எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா? இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதில் எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல திருக் அப்படின்னா என்ன? திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது. ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திருக்கு.
அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர். வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை, அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க. இப்போ இதுல உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு, அதுதான் உண்மை இல்லையா? அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது, அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க, கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது, கிரகணம் முடியுது இல்லையா? அப்போ வாக்கிய முறைப்படியான விஷயம் சரி. திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க, அதுலயும் சரியா தானங்க வருது, அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து, திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க, அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க, அதுவும் சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும். வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தென் பாரதம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகம், அதே போல கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது, ஆனால் வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது. நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான், வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது. உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும், திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும், வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி, திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது. இதுல எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில். நல்லா புரிஞ்சுங்க, உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவில்ல எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில்ல திருவிழா செய்யறாங்களோ அதைத்தான் நீங்க அனுஷ்டிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம். அதனால உங்க குலதெய்வ கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா, இல்லது வருட பெயர்ச்சியை செய்யறாங்களா, அல்லது சூரிய பெயர்ச்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும். அவ்வளவுதாங்க, எளிமை. அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 90% கோவில்கள்ல வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. ஆதீனங்களினுடைய கோவில்கள், அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும், அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில், மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்கள்லையும், அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க. அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது. சிவாய நமஹ.